கொல்லப்பட்டாரா அலி லாரிஜினி? என்னதான் நடக்கிறது ஈரானில்? அடுத்த 72 மணி நேரம் என்னதான் ஆக போகிறது? இஸ்ரேலுடைய நகாரியா நரகமாக எரிந்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய வாகன போக்குவரத்து தெருவில் கடுமையான தாக்குதல். தோல்வியின் விரக்தியில் டொனால்ட் ட்ரம்ப். 30 உளவாளிகள், 100 ஸ்டார்லிங் டெர்மினல், இது அனைத்தையும் மொத்தமாக கைப்பற்றியிருக்கக்கூடிய ஈரான். இது மாதிரி பல்வேறுபட்ட செய்திகளை தான் வீடியோ ஆதாரங்களோட இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் சர்வதேச ஊடகங்களுடைய தலைப்புச் செய்தி, ஈரானுடைய உச்ச பாதுகாப்பு செயலாளர் அலி லாரிஜினி அவர் கொல்லப்பட்டுட்டாரா அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக மாறி இருக்கு. அல் ஜசீரா இது சம்பந்தமான கூடுதலான பல தரவுகளை இன்னைக்கு வெளியில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அலி லாரிஜினி, ஏன்னா அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு இன்னைக்கு அந்த நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தமா, IRGC சம்பந்தமா, அவங்களுடைய பல படைகள் சம்பந்தமான விஷயங்களை அலி லாரிஜினி தான் இன்னைக்கு கையாண்டுகிட்டு இருக்கிறாரு. அப்ப இவரை போட்டுட்டோம்னா ஈஸியா அந்த நாட்டில் ஒரு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்திடலாம், ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாவே அலி லாரிஜினிக்கு இதுக்கு முன்னாடி எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு இஸ்ரேல், அமெரிக்கா இவங்க ரெண்டு பேருடைய மிக முக்கியமான குறி அப்படிங்கிறது முஜித்தபா கமேனியை விட அலி லாரிஜினிக்கு தான் மிக முக்கியமான அவருக்கு குறி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் மட்டும் தூக்கிட்டோம் அப்படின்னா அங்க ஒரு தலைமை இல்லாத ஒரு இடம் உருவாகிறோம். அதனால அங்க ஒரு ரெஜிம் சேஞ்ச், ஒரு ஆட்சி மாற்றத்தை சீக்கிரம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவருக்காக பெரிய அளவுல குறி வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி குதுஸ் தினம் அப்படின்னு சொல்லி பலஸ்தீன் மக்களுக்காக குதுஸ் தினம் ஈரான் முழுக்க அதை ஒரு பேரணி நடத்தி அவங்க ஒரு மார்ச் நடத்துவாங்க. அந்த தினத்துல ஓப்பனா அலி லாரிஜினி நடந்து போனாரு. அலி லாரிஜினி, அப்பாஸ் அரக்சி, அவங்களுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்சியான் இவங்க எல்லாமே அந்த ரோட்லயே நடந்து பேரணியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதாவது எங்களுக்கு உயிர் மேல எந்த ஒரு பயமும் இல்ல, என்னைக்கா இருந்தாலும் நீங்க ஒரு நாள் என்ன கொல்ல தாண்டா போறீங்க, ஆனா இந்த மக்களுக்காக நாங்க களத்தில் நிக்கதான் செய்யறோம், எங்க நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல பலஸ்தீன மக்களுக்கும் நாங்க களத்தில் நிக்கிறோம்னு சொல்லி தெருவுல இறங்கி அவங்களுடைய முழுமையான வீரத்தாங்க நிரூபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு தொடர்ந்து குறி வைக்கப்பட்டுட்டே இருந்தது. அப்ப இன்னைக்கு இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி, நாங்க அலி லாரிஜினை குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கிறோம், அந்த தாக்குதல்ல அவர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை இஸ்ரேல் அரசு இந்த இடத்துல முன் வச்சிருக்காங்க. பெஞ்சமின் நெத்தனியா ஒரு வீடியோ மூலியமாவோ இதை தெளிவுபடுத்துறாரு. நாங்க அலி லாரிஜினை குறி வச்சுட்டோம், அதெல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்றாங்க. கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாங்க. இந்த விஷயத்தை பத்தி அலி லாரிஜினி அப்ப உயிரோட தான் இருக்கிறாரா அல்லது கொல்லப்பட்டுட்டாரா அப்படிங்கிற கருத்தை ஈரான்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்கள், 1-2 இல்ல, ஈரானுடைய ஒட்டுமொத்த ஊடகங்களுமே அவர் கொல்லப்படவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இன்னும் அவர் கொல்லப்படவில்லைன்னு சொல்லி ஊடகங்கள் கருத்து சொல்றாங்க. ஆனா ஈரானுடைய அரசுடைய தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு முழுமையான மறுப்போ அல்லது அது உண்மைதானோ அப்படின்றத ஈரானுடைய அரசு சார்பில் இருந்தோ இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. அப்ப அலி லாரிஜினி உயிரோடு இருக்கிறாரா கொல்லப்பட்டுட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இந்த சந்தேகம் இருக்கக்கூடிய நேரத்துல அல் ஜசீரா அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை ஒன்று வெளியிடுறாங்க. இந்த மாதிரி அலி லாரிஜினி கொல்லப்பட்டுட்டாரு அப்படிங்கிறது இது ஒரு புரோபகண்டா, இது ஒரு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி அல் ஜசீரா சொல்றாங்க. அதாவது ஈரானுடைய தலைமையை வலுவிழக்க செஞ்சு அந்த நாட்டை ஒரு பலகீனமா காட்டப்பட்டு ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான குறி வைக்கப்பட்டு இருக்காங்க. அடுத்த 72 மணி நேரம் அமெரிக்கா, இஸ்ரேல் ஒரு முக்கியமான விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அல் ஜசீரா இதுல பல விஷயங்கள் எழுதுறாங்க. அதுல எழுதும்போது கடந்த சில நாட்களாவே ஈரானை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சுகளை இஸ்ரேல், அமெரிக்கா தொடர்ந்து பேசி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஏவுகணை தளங்களை நாங்கள் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுடைய வான்பரப்பு சுத்தமா ஒண்ணுமே இல்லை, 90% வான்பரப்புல நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி அல் ஜசீரா சொல்றாங்க. ஆனா ஈரானுடைய வான்பரப்பை இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, அந்த அளவுக்கு நாங்கள் 90% காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே கிடையாது. இது அமெரிக்காவுடைய F-35 உட்பட பல அமெரிக்காவுடைய மிக முக்கியமான விமானங்களை ஈரானுடைய வான்வெளி படை தான் அடிச்சு காலி பண்ணியிருக்கிறாங்க. அப்ப வான்வெளியை நாங்கள் ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்க அப்படி எதுவுமே ஒண்ணு நடந்துடல. அதே மாதிரி இந்த ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ், அதை தாண்டி ஈரானுடைய கப்பல் படையை ஒட்டுமொத்தமா நாங்க கலைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது. சரி, ஈரானுடைய கப்பல் படையை ஒட்டுமொத்தமா கலைச்சிட்டா அப்படின்னா அப்ப போக வேண்டியதுல ஹொர்முஸுக்கு ஏன் உலக நாடுகளை கூப்பிட்டு இருக்க, எல்லாம் வாங்கடா, யாராவது வாங்கலன்னா தனியா மாட்டிக்கிட்டு நிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஏன் கதறிட்டு இருக்க, போக வேண்டியதுன்னு. ஆனா பயம் இருக்குதுல்ல. இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேட்டியில சொல்லிட்டு இருக்காரு, அந்த ஹொர்முஸ்ல ஈரான் ட்ரோன் மூலியமா தாக்குதல் நடத்துறாங்க, பல இடங்கள்ல கண்ணுக்கு தெரியாத இடங்கள்ல கண்ணி வெடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு பயம் இருக்குது. அப்ப அவங்களுடைய கப்பல் படையை ஒட்டுமொத்தமா சிதைச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற இதுதான் அல் ஜசீரா பல இடங்கள் மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. கப்பல் படையை நாங்க சிதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் இந்த இடத்துல செய்றாங்க. அதோடைய அடுத்த கட்டமா தான் அவங்களுடைய தலைவர்களுக்கு நாங்க டார்கெட் வச்சிருக்கோம்னு சொல்லி இதை ஒரு ப்ரோபகண்டா கிரியேட் பண்றாங்க. இப்ப நேத்து டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்து பார்த்தோம்னா, டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு,
புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய முஜிதபா கமேனி இவர் ஒரு ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிடுறாங்க. அதாவது அந்த தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம். எந்த ஒரு நபரையுமே அவர் ஒரு பெண்ணோட விஷயத்திலயோ இது மாதிரி ஓரின சேர்க்கை அப்படின்ற பெயர்லயோ சொல்லிட்டா அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் ஒரு அந்த மதிப்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிறதால இப்படி அந்த தலைமையை மட்டப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓரின சேர்க்கைன்னு சொல்றது உனக்கு தகுதி இருக்குதா? அந்த இடத்துல போயிட்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க? ஒரு தீவுக்குள்ள போயிட்டு 8 வயசு 10 வயசு இருக்க பிள்ளைங்கலாம் போட்டு நாசப்படுத்தி இவங்களோட இச்சைக்காக அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை போட்டு சீரடிச்சிட்டு இருந்தானுங்க. அவ்வளவு கொடூரமான இவனுங்க உலகத்திலே இவ்வளவு மோசமான ஒரு காம வெறி பிடிச்ச நாய்ங்க உலகத்துல எவனுமே இருக்க முடியாது. எவனெல்லாம் உலக தலைவர்கள் பார்க்கப்படுறானோ அவன்லாம் அப்படி உருப்படாத தலைவரா அந்த இடத்துல போய் அவ்வளவு அசிங்க பிடிச்ச காரியத்தை பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த அசிங்கம் வெளியில வந்ததாலாம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய போரே நடத்திட்டு இருக்கானுங்க. அதனால இவனோட அசிங்கத்தை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு முஜிதபா கமேனி ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு சொல்லி அவருடைய வலிமையை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சை நேத்து கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? அலி லாரிஜினை நாங்க கொண்டுட்டோம், அவரை போட்டு தள்ளிட்டோம், அவர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி அவங்களுடைய தலைமையை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஈரானுடைய ப்ராக்சி நெட்வொர்க் அதை ஒட்டுமொத்தமா நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ராக்சி நெட்வொர்க் அப்படிங்கிறது ஈரானுடைய பினாமி படைகள், அதாவது இங்க லெபனான்ல ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், அந்த பக்கம் ஹூதி படைகளா இருக்கட்டும், இப்படி வெளியில இருந்து இயங்கக்கூடிய இவங்களுடைய படைகள் இருக்குல்ல, இதுதான் ப்ராக்சி நெட்வொர்க். இந்த ப்ராக்சி நெட்வொர்க்கை நாங்க ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு கதையை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ப்ராக்சி நெட்வொர்க் அவங்க தான் இன்னைக்கு சம்பவமே பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மதியம் ஹிஸ்புல்லா அடிச்சிருக்கக்கூடிய அடி அந்த அளவுக்கு ஒரு அடி. இஸ்ரேலுடைய நஹாரியா என்ற சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு நகரம். நஹாரியா இன்னைக்கு நரக மாதிரி பத்திக்கிட்டு எரியுது. அடிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே அவ்வளவு பெரிய தீப்பிழம்புகளா பத்திக்கிட்டு எரியுது. ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு காலையில வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ, அந்த ஒரு இடத்துல நஹாரியா ஒரு பகுதியில் அடிக்கும் போது அந்த ஒட்டுமொத்த ஏரியாவே ஒட்டுமொத்த சரௌண்டிங் அப்படியே தீ பத்திக்கிட்டு எரியுது. தீயணைப்பு படை முழிக்கிறான், இந்த தீ அணைக்கவா அந்த தீ அணைக்கவா பின்னாடி உள்ளது அணைக்கவா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் தீ எறியறதால எதை ஃபர்ஸ்ட் நான் போய் அணைக்கிறது அப்படிங்கிறது தெரியாம அந்த அளவுக்கு முழிப்பிதிங்க போய் நிக்கிறாங்க. இன்னொரு ஒரு வீடியோ, இப்போ உள்ள தீ பத்திக்கிட்டு எரியுது. இதோட அவுட் சைடு வியூ, இதோட வெளிப்புற காட்சி பார்க்கும்போது ஒரு இடத்துல பத்திக்கிட்டு எரியுது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய காட்சிகள் அந்த அளவுக்கு தீ பத்திக்கிட்டு எரியுது. வானம் வரைக்கும் புகை சூழ்ந்து இருக்குது. இவ்வளோ ஒரு தாக்குதல் நடக்குது. ஹிஸ்புல்லா இந்த அளவுக்கு உக்கிரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லா இப்பதான் ஒரு மிசைல் ஏவுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ கூட ஃபிளாஷ் நியூஸ் பார்த்துட்டு தான் அந்த ஷூட்டை நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் அட்டாக் நடத்திட்டு இருக்கும்போது நாங்க ப்ராக்சி நெட்வொர்க் அழிச்சிட்டோம், அவங்களுடைய மற்ற நெட்வொர்க் நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய வான்படை அழிச்சிட்டோம், கப்பல் படை அழிச்சிட்டோம், தலைவர்களை காலி பண்ணிட்டோம், தலைவர்கள் ஓரின சேர்க்கையாளர்கள், அவங்களுடைய ப்ராக்சி நெட்வொர்க் அழிச்சிட்டோம். இப்படி பல விஷயங்கள் சொல்றது எல்லாமே ஈரானை மட்டப்படுத்துறதுக்கான ஒரு வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் செஞ்சு அலி லாரிஜினி மாதிரியான தலைவர்களை முடிச்சுட்டா சீக்கிரமாவே அங்க ஒரு ரெஜிம் சேஞ்ச், ஒரு ஆட்சி மாற்றத்தை அங்க நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஈரானுக்கு அடுத்த 72 மணி நேரம் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி அல் ஜசீரா அந்த ஆர்டிக்கல் அப்படி முடிக்கிறாங்க. அடுத்த 72 மணி நேரம் அவங்க நினைக்கிற மாதிரி அந்த தலைவர்களை கொண்டுட்டாலோ இந்த ப்ரொபகண்டா இன்னும் பெரிய அளவில் பரப்பப்பட்டுட்டாலோ அடுத்த 72 மணி நேரம் முக்கியமானது. அந்த அடுத்த 72 மணி நேரம் தான் அடுத்த 50 ஆண்டு காலத்தை தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஈரான் கடுமையான வலிமையான தாக்குதல் கொடுத்துக்கிட்டு கடுமையான பதிலடி கொடுக்கறதால இந்த போர் நிறுத்தப்பட்டா ஈரானை இனி சீண்டவே முடியாது. அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அரபு நாடுகள்ல ஈரான் ஒரு வலிமையான ஒரு நாடு, உலக அளவில் அது ஒரு வலிமையான நாடு அப்படிங்கிற ஒரு செல்வாக்கு அங்க ரெஜிஸ்டர் ஆயிரும். இனி ஈரான்ல அப்படி காசாவில் அடிக்கிற மாதிரியோ மற்ற இடங்கள் அடிக்கிற மாதிரி ஈரான் மேலே ஈஸியா கை வச்சிட முடியாது. அப்ப ஈரானுடைய வலிமை இன்னைக்கு உறுதியா இருக்கிறதால இதுக்கடுத்து இவங்க நினைக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தை இவங்களால அடுத்த 50 வருஷத்துக்கு செய்யவே முடியாது. இதுக்கு முன்னாடி ரூஹுல்லா கமேனியோடைய காலத்துல நடந்ததுக்கு பிறகு இப்போ நடக்குது இந்த போர். இதுக்கு பிறகு அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு இதை எதிர்பார்க்க முடியாது. அதனால அடுத்த 74 மணி நேரம், அடுத்த 3 நாள் ரொம்பவே முக்கியமானது. ஈரான் அந்த 3 நாள் தாக்கு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களால அடுத்த 50 வருஷத்துக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற கருத்துப்பட அல் ஜசீரா இது சம்பந்தமான முழுமையான ஆதாரங்களை, இது சம்பந்தமான முழுமையான ஒரு ஆர்டிக்கலை சம்பந்தமா எழுதியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த போர் சம்பந்தமான கள தகவல்கள், களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் பார்த்தோம்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. ஈராக்குடைய தலைநகர் பகதாதுல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எம்பசி, அவங்களுடைய அமெரிக்க தூதரகம், அந்த தூதரகத்து மேல நடத்திருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் அட்டாக். அந்த ட்ரோன் அட்டாக் அப்படியே லாங்ல இருந்து கரெக்டா அந்த எம்பசியை நோக்கி அந்த ட்ரோன் அங்க செலுத்து போது அங்கிருந்து வெடிச்சு செதறக்கூடிய ஒரு காட்சி. சுத்து வட்டாரத்தில் இருக்கவங்களும் அந்த வெடிச்சு செதறக்கூடிய காட்சிகளை வீடியோ எடுத்து அந்த வீடியோ இன்னைக்கு களத்துல இருந்து வரக்கூடிய வீடியோக்கள் நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே அந்த ஒட்டுமொத்த எம்பசியுமே அந்த ஏரியா வெடிச்சு செதறக்கூடிய ஒரு காட்சிகள். பகதாதுல இருக்கக்கூடிய அந்த யுஎஸ் எம்பசி, அந்த எம்பசி மேல ஒரு கடுமையான ஒரு தாக்குதல். பல மணி நேரம் அந்த நெருப்பை எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. பல மணி நேரம் எரிஞ்சு அதுக்கு பிறகுதான் அணைக்கக்கூடிய அளவுக்கு
ஈராக்ல இது மாதிரியான ஒரு தாக்குதல். அதே மாதிரி டெல் அவீவ்ல இன்னைக்கு காலையில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ. டெல் அவீவோட பல தெருக்கள்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். டெல் அவீவ்ல எங்கெல்லாம் கார்கள் இருக்குமோ, தெருக்கள்ல எங்கெல்லாம் கார் நிக்க பொதுவாவே இப்ப டெல் அவீவ்ல தொடர்ந்து இந்த போர் நடக்கிறதால, ஈரான் தரப்புல இருந்து தாக்குதல் நடத்துறதால டெல் அவீவ் தெருக்களே வெறிச்சு போய் கிடக்குது. பிபிசி இது சம்பந்தமா ஒரு தகவலை வெளியிட்டு இருந்தாங்க. டெல் அவீவோட பல கடைகள் மூடப்பட்டிருக்கு, வீடுகள் எல்லாமே மூடப்பட்ட நிலைமையில எல்லாம் பங்கருக்குள்ள தான் கிடக்குறாங்கன்ற தகவல் வந்தது. அங்க மீதி ரோட்ல இருக்கிறது கார் மட்டும்தான். அந்த கார்களை குறிவைக்கப்பட்டு ஒவ்வொரு அட்டாக்கும் ஈரானுடைய தரப்புல இருந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா டெல் அவீவ்ல இருந்து பல வீடியோ காட்சிகள். அந்த ஒரு ட்ரோனோ ஒரு மிசைலோ அங்க போய் விழக்கூடிய அந்த பாதிப்பு அப்படிங்கிறது அந்த ஏரியாவே ஒரு பள்ளம் ஏற்படுது. அந்த வீடியோ நல்லா பார்த்தா தெரியும். அந்த ஏரியாவே அவ்வளவு பெரிய பள்ளம் ஏற்படக்கூடிய அளவுக்கு டெல் அவீவ் தொடர்ந்து இஸ்ரேலுடைய தலைநகரம் அப்படி தலையெழுத்தே மாறி போயிருக்கிற மாதிரி அந்த இடத்துல அவ்வளவு பெரிய தாக்குதல் அந்த இடத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி துபாயில நடந்திருக்கக்கூடிய தாக்குதல். ஏன்னா இப்ப துபாயில இருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, UAE நாங்க எங்களுடைய வான்பரப்பை மூடிட்டோம், எங்களுடைய ஃபிளைட்ஸ் போறதுக்கான மூடி இருந்தோம் சொல்லி இன்னைக்கு காலையில அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய வான்வெளியை நாங்க திறந்துட்டோம், உடனடியே நாங்க திறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, துபாயோட ஏர்போர்ட்ல ஈரான் நடத்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல், ஒரு ட்ரோன் அட்டாக். அங்க அடிக்கும் போது அங்க ஃபியூயல் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு டேங்கர், அங்க ஏர்போர்ட்டுக்குள்ள அங்க ஃபிளைட்டுக்குடைய ஃபியூல் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு டேங்க், அந்த டேங்க் மேல நடத்தப்பட்ட ஒரு அட்டாக். அந்த இடத்துல ஒட்டுமொத்தமா அப்படியே பத்தி எரியக்கூடிய காட்சி. துபாய் ஏர்போர்ட்டே அப்படியே நெருப்பு அப்படியே சூழ்ந்து பத்தி எரியக்கூடிய ஒரு காட்சிகளை பார்த்தோம். அப்ப அங்க ஒரு தாக்குதல் நடந்ததால அங்க இருந்து பல மணி நேரத்துக்கு ஃபிளைட் எல்லாமே கேன்சல், ஃபிளைட் ஏர்போர்ட் ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அப்புறம் எல்லா நிலைமை சரியாயிருச்சு. நிலைமை சரியானதுக்கு பிறகு எங்களுடைய வான்பரப்பை திறந்துட்டோம், இப்போ ஃபிளைட்லாம் நல்லபடியா UAE முழுக்கவே எங்களுடைய ஃபிளைட்ஸ் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி துபாயோட தரப்புல இருந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய நஹாரேவுடைய பகுதியில் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறதால நஹாரேவுடைய பகுதிகள் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஈரான்ல இருக்கக்கூடிய கள நிலவரம், ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த போருடைய தாக்குதல இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் தொடர்ந்து பெரிய அளவில் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய மோசமான அளவில் டார்கெட் பண்ணி அந்த ஒட்டுமொத்த கட்டிடங்களுமே செதஞ்சு அப்படியே புகை சூழ்ந்து அந்த கட்டடங்கள் வெடிச்சு அந்த மண்ணுவெல்லாம் அப்படியே செதறக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய தாக்குதல் குடியிருப்பு பகுதிகளில். அதே மாதிரி பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகளில் நல்ல பஸ் போகுது, காரு போயிட்டு இருக்கு, ஸ்கூட்டர் போயிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த தெருக்கல்ல தாக்குதல் நடத்துறான். அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமா வெடிச்சு செதறுது. அந்த மாதிரி பொதுமக்கள் பயன்பாடுக்கு இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே இஸ்ரேல் இது மாதிரியான தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப ஏற்பட்ட தாக்குதல் நடத்தி தான் நாங்க அலில் அரிஜினே கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட தரப்பு கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட தரப்புல சொல்றாங்க. ஈரான்ல இருந்து இந்த தகவல் ஒன்றும் உறுதி செய்யல. ஈரானுடைய ஊடகங்கள் இல்ல அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, அவர் உயிரோட தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய ஊடகங்கள் இதை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, சர்வதேச அளவில் அடுத்து ஒரு மிக முக்கியமான செய்தியா மாறி இருக்கிறது ட்ரம்ப்புடைய ஒரு முக்கியமான ஒரு பேட்டி. அந்த பேட்டியை பார்க்கக்கூடிய ஒருத்தரும் சரியான பைத்தியமா இல்லை சரியாகாத பைத்தியமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப் இப்போ வந்துட்டு சொல்றாரு, நாங்க ஈரானை அழிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு அந்த பேட்டியில வந்து இல்ல ஈரான் வலிமையா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை வெளியிடக்கூடிய பல தமிழ் ஊடகங்களே இதுக்கு தலைப்பு எப்படி வைக்கிறாங்கன்னா, ஈரானுடைய வலிமை தெரியாம நாங்க கை வச்சிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் இன்னைக்கு திணறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ட்ரம்ப்புடைய பேச்சில பல தடுமாற்றங்களை அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. அதுல ட்ரம்ப் முக்கியமா ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு. ஈரான் வந்து சுத்தி இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல அரபு நாடுகள் மேல தாக்குதல் நடத்தினது எங்க பெரிய அளவுல எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது அப்படிங்கிறாரு. அரபு நாடுகள் இதை சொல்லிட்டு பைத்தியம் அடுத்த வார்த்தை என்ன சொல்லலாம், ஆனா எங்க உளவுத்துறை வந்து இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க, நீங்க அவங்களை அடிச்சீங்கன்னா அரபு நாடுகளை அவங்க அடிப்பாங்கன்னு சொல்லி எங்க உளவுத்துறை சொல்லியிருந்தாங்க. சரி, உளவுத்துறை சொல்லியிருக்காங்களே, அப்ப தாக்குதல் நடந்தா உனக்கே அதிர்ச்சியா இருக்குது. இதுதான் பைத்தியம் சொல்ல, இது சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். அதனால அரபு நாடுகள் மேல தாக்குதல் நடத்தினது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது, குவைத்து கத்தாரு சுத்தி இருக்கக்கூடிய UAE இருக்கக்கூடிய நாடுகள் இது மாதிரியான இடங்கள்ல ஈரான் வந்து நம்ம உனக்கு எனக்கு தானே பிரச்சனை, ஏன் நீ அடுத்த மேல போய் கை வைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. முதவே உனக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, நீ மூணாவது நாடு நீ உள்ள வரலாம், ஆனா மூணாவது நாடுகிட்ட இவன் போகக்கூடாது அப்படின்னா என்ன நியாயம்? அப்போ எந்த அளவுக்கு ஈரானுடைய தாக்குதல் ஒரு பக்கம் ஹொர்முஸ் லாக்கப்பட்டு இஸ்ரேலுடைய பல நகரங்கள் அங்க தாக்கப்பட்டு அமெரிக்காவுடைய எம்பசி ஒவ்வொரு இடங்கள் அமெரிக்காவுடைய எம்பசி US பேஸ் எல்லாமே அட்டாக் பண்ணப்படுறதால மொத்தமா இவங்க லாக் பண்ணப்பட்டிருக்கானுங்க. யாரு கூப்பிட்டாலும் இப்ப துணைக்கு கூட யாரும் வரது கிடையாது. உலக நாடுகள் நட்பு நாடுகள் எங்க கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒரு கட்டத்துல யாருமே வரலன்னு சொன்னதுக்கு அப்புறம் பிரான்ஸையும் பிரிட்டனையும் பெரிய அளவில் நம்பியிருந்தாங்க, அவங்களும் வரலன்னு சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு மனுஷன் விரக்தியில புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இவங்கெல்லாம் என்ன நான் சொல்றது, உங்களுக்காக நாங்க எவ்வளவோ நாங்க செஞ்சு கொடுக்குறோம், ஆனா ஒரு ஆபத்துன்னு நான் கூப்பிடுறேன், அவசரத்துக்கு வர மாட்டீங்களா டே, என்ன மனுஷங்களா நீங்களா, உங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் இன்னைக்கு உட்காந்து அழுது புலமே அந்த பேட்டியில உலக நாடு உங்களுக்கு ஒரு தேவைன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை நாங்கள் பெரிய அளவில் செலவு பண்ணிட்டு இருக்கோம்,
ஆனா எங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நாட்டை பாதுகாக்க உலகத்தை பாதுகாக்கணுமே நீங்க வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அந்த இடத்துல கதறிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துமே ட்ரம்ப் அந்த இடத்துல பதிவு செய்யறாரு. இந்த மாதிரி நாங்க நினைச்சோம்னா ஈரானுடைய ஆயில் ஃபெசிலிட்டி ஒட்டுமொத்தமா நாங்க லாக் பண்ணி விட்டுருவோம், ஒட்டுமொத்தமா எரிச்சு விட்டுருவோம். ஆனா எங்க இருந்து ஆயில் ரேட் இன்னும் அதிகமாயிருங்கிறதுக்காக நாங்க இஸ்ரேல்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாரு. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க, ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ ஆயில் ஃபெசிலிட்டியில கை வச்சனா இங்க சுத்தி எங்கெல்லாம் ஆயில் ஃபெசிலிட்டி இருக்கோ அதெல்லாமே தாக்கப்படும். இங்க துபாயில, சவுதியில எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய ஆயில், இன்னைக்கு ஆயில் தாக்கப்பட்டு பல ஆயில் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கு. கேஸோடைய உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது எல்லாமே இவங்க எங்க கை வச்சதால தான். அடுத்து அவங்களுடைய மின்சாரம் மேல தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. அந்த பிளான் சொன்ன ஈரான் சொன்ன ஒரு எச்சரிக்கை என்னன்னா, நீ எங்க மின்சார கட்டமைப்பு மேல நீ கை வச்சனா சுத்தி இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இருட்டுல மூழ்க விட்டுரும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் இப்ப சமாளிக்கிறதுக்காக இப்ப ஒண்ணுமே செய்ய முடியல, துணைக்கு எவனுமே வரமாட்டானே அப்படிங்கிற அந்த விரக்தியில தான் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நாங்க நினைச்சா உங்களுடைய ஆயில் ஃபெசிலிட்டி ஒட்டுமொத்தமா முடிச்சு விட்டுருவோம், எங்க இருந்து என்ன விலை இன்னும் அதிகமாயிருமோ அப்படிங்கிறதுக்காக நாங்க விட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் இதெல்லாம் விட்டுட்டு இப்ப கியூபாவுக்கு வர போயிருச்சு. கியூபாவை கூட நாங்க கைப்பற்றிடுவோம்ப்பா, கியூபாவை கைப்பற்றலாம் அவ்வளவு பெரிய மேட்டர்லாம் இல்ல, அதோட பெரிய மதிப்புக்குரிய ஒரு விஷயம்லாம் இல்ல, போனா போது நான் விட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பைத்தியம் இங்க பண்ணது பார்த்தாம இப்ப கியூபாவுக்கு அடுத்து குறி வச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான வேலைகளை டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஈரான்ல இருந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரக்சி, அவர் கையில இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஏன் சார் இந்த போரை நிறுத்திடலாமே, போரை இதோட நிறுத்தினாதான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அப்பாஸ் அரக்சி இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, எதிரிகள் மீண்டும் ஈரானை தாக்குவது பற்றி ஒருபோதும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பாடம் புகட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு போர் நடக்குது, பேச்சுவார்த்தை நிறுத்திட்டோம் அப்படின்னா திரும்ப 6 மாசம் கழிச்சு வருவோம். ஏன்னா போன ஜூன் ஜூலைல அட்டாக் நடந்தது, பெரிய போர் நடந்தது, அது அப்படியே பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டுச்சு, திரும்ப இந்த வருஷம் ஆரம்பிச்சிட்டான். இது இப்படியே போச்சுன்னா இது ஒரு தொடர் கதையா, வருஷம் இது ஒரு சம்பவமா, எப்படி காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து தாக்குதல் நடந்து அங்க போர் நடக்கக்கூடிய ஒரு தொடர் கதையா நடந்துட்டு இருக்கோ, அந்த மாதிரி இவனுங்க ஈரானை குறி வைக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இது இப்படியே விட்டோம்னா போன வருஷம் தாக்குனா திரும்ப இந்த வருஷம் நடக்குன்னு சொல்லி இது ஒரு தொடர் கதையாயிரும். அப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இந்த எதிரிகளுக்கு ஒரு தக்க பாடம் கத்து கொடுக்கணும். என் மேல கை வச்சா உனக்கு பெரிய பெண் விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும், நீ எத்தனை பேர் வந்தாலும் நான் களத்துல நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட பாடம் புகட்டினா மட்டும்தான் இவன் அடுத்து ஈரான் பக்கமே வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிரடியான கருத்துக்களை அப்பாஸ் அரக்சி சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய அதே நேரத்திலேயே ஈரானுடைய ஹத்தமுல் அம்பியாவுடைய படை, அவங்களுடைய படை சார்பில் சொல்றது என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து இன்னைக்கு இந்த பேட்டியில கதறாரு இல்லையா, பேட்டியில வந்து கதறி ஈரான் ஆனா உண்மையில வலிமதியாம்பா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல உலக நாடுகள் துணைக்கு அழைக்கிறார்ல, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு ஹத்தமுல் அம்பியா படை என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எபிக் ஃபியூரின்னு ஒரு கதையை ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த போர் நடக்கும்போது 2 நாடுகளுமே 2 பெயர் வச்சுக்கிட்டாங்க. இப்ப ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடக்கும்போது இதுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பெயர் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் அப்படி சொல்லி இதுக்கான பெயர் வச்சிருக்காங்க. பதிலுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானை தாக்கும் போது இதுக்கு அவங்க எபிக் ஃபியூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வைக்கிறாங்க. எபிக் ஃபியூரி அப்படின்னா காவிய சீற்றம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இப்ப இவங்க எபிக் ஃபியூரின்னு பேர் வச்சிருக்கதால, நீ பண்றது எபிக் ஃபியூரி கிடையாதுடா, இது எபிக் ஃபியர், இது வந்து காவிய பயம் அப்படின்னு சொல்லி ஹத்தமுல் அம்பியா படை சொல்றாங்க. நீ காவிய சீற்றமால வரல, நீ காவிய பயந்துட்டு இருக்க. ஒட்டுமொத்த வரலாறுமே பேசும், அமெரிக்கா இவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகார கொண்ட நாடு, ஒரு வல்லரசு கொண்ட ஒரு நாடு, உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கான்னு சொல்லி இவ்வளவு காலமா ஒரு வரலாறு பேசணும். இஸ்ரேல் கிட்ட எல்லா வகையான கட்டமைப்புகளும் இருக்குது, மொசாத் உளவுப்படை எல்லாமே செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளா ஒரு பில்டப் காட்டிட்டு இருந்தீங்களே, அதை தான் காவிய சீற்றம் சொல்லி வந்தீங்களே. ஆனா நீங்க இன்னைக்கு உலக நாடுகளை துணைக்கு கூப்பிட்டு இருக்கீங்கடா. ஒரு நாடு, பல பொருளாதார தடைகள் போடப்பட்ட ஒரு நாடுக்கு எதிராக மோதுறதுக்கு உலக நாடுகளை நீ துணைக்கு அழைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா அப்ப நீ இருக்கிறது இது எபிக் ஃபியர், இது ஒரு காவிய சீற்றம், அந்த அளவுக்கு பயந்து போய் கிடக்குறீங்கடா அப்படின்னு சொல்லி ஈரானுடைய தரப்புல இருந்து தொடர்ந்து இந்த பதில்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தத்துல தான் 2 பக்கமும் போர்கள் தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய நேரத்துல அலி லாரிஜினி உண்மையில கொல்லப்பட்டுட்டாரா அல்லது உறுதியோட தான் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு செய்திகள் பரவ நேரத்துல அல் ஜசீரா சொன்னதுதான், அல் ஜசீரா சொன்ன மாதிரி அடுத்த 72 மணி நேரம் இங்க என்ன நடக்க போகுது, அடுத்த 72 மணி நேரம் தான் இந்த களங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கிறதால அடுத்த 72 மணி நேரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உலகமே இன்னைக்கு உற்று நோக்கி காத்துட்டு இருக்கு. அந்த ஒட்டுமொத்த செய்திகளுமே நம்ம பேட்டை டிவியில் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம், இறைவன் நாடினால். அதனால இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.
பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.